தமிழகம் வணக்கம். கீர்த்திசுவரன் அவருடைய இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் அவர்கள் நடித்த டியூட் இந்த திரைப்படம் இன்னைக்கு வெளியே இருக்கு. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ பிரதீப் அவர்கள் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதே ஆஃபீஸ்ல அவங்களோட மாமா பொண்ணு மமிதா பைஜன் ஒர்க் பண்றாங்க. அவங்க மாமா சரத்குமார் பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பலம் வாய்ந்த ஒரு அமைச்சர். ஆக்சுவலா ஹீரோ பிரதீப் லவ் பிளேயரா சுத்திட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல அவங்க மாமா பொண்ணு மமிதா பைஜன் வந்துட்டு காதலிக்கிறதா ப்ரொபோஸ் பண்றாங்க. அதை அந்த நேரத்துல ஹீரோவான பிரதீப் அவர்கள் நிராகரிச்சிடாரு. அதுக்கப்புறம் அந்த சோகத்துல இங்க இருந்த வேலைக்காகதுன்னு சொல்லி வெளியூருக்கு படிக்க போயிடுறாங்க. அவங்கள பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கும் அந்த பொண்ணு மேல லவ் இருக்கிறது அப்படின்னு தெரிய வந்து அதை போய் அவங்க மாமா கிட்ட சொன்ன உடனே அங்க மாமாவும் ரொம்ப சந்தோஷமாப்ல, பொண்ணு என்னைக்கு வருதோ அன்னைக்கு கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கான ஏற்பாடுல பயங்கர பிரமாண்டமா செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட், கல்யாணத்துக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை அரசியல் பலம் வாய்ந்து அவங்க அப்பா கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோவும் ஹீரோனும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல எல்லாம் நடந்து என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்றதான் இந்த டியூட் திரைப்படத்தோட கதை. ஆக்சுவலா அந்த படத்தோட அந்த பிளாட் அப்படின்றது கிட்டத்தட்ட பாக்யராஜ் அவரோட அந்த 7 நாட்கள் அந்த திரைப்படத்தோட அப்டேட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த காலகட்டத்தில் பாக்யராஜ் அவர்கள் அந்த திரைப்படத்தை எடுக்கும்போது தைரியமா சொல்ல முடியாத பல விஷயங்களை இந்த திரைப்படத்துல ரொம்பவே தைரியமா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டியே சொல்லலாம். இந்த படம் முழுக்க முழுக்க ஜென்சி ஜென்ரேஷன், அதாவது இன்றைய ஜென்ரேஷனுக்கு எப்படிலாம் எடுத்தா பிடிக்குமோ அப்படிலாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் இந்த சாதிய கோரம், இந்த காலகட்டத்தில் கூட இந்த சாதின்றது எப்படிலாம் இருக்கு அப்படின்றத போற போக்குல இந்த கதைக்கு ஏத்த மாதிரி சொன்ன விதம் அப்படின்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். திரைப்படத்துல அவங்க சொல்ல வந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சொல்லப்பட்ட விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். ஆக்சுவலா இந்த கேங் இந்த திரைப்படமா எடுத்ததுனால ஏதோ சின்ன பசங்க ஜாலியா பேசுறாங்கப்பா அந்த ஒரு ஃபார்மேட்லயே இந்த படம் மொத்தமே அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருவேளை இதை வேற யாராவது எடுத்திருந்தாங்கன்னா ஐயோ நம்ம கலாச்சாரம் என்ன ஆகுறது, நம்ம கலாச்சாரம் கெட்டு போடாதா, நம்ம கலாச்சாரத்தின் மீதே கை வச்சுட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமா வெடிச்சிருக்கும். மேபி அது அடுத்தடுத்த காலங்களில் கூட வெடிக்கலாம் இந்த திரைப்படத்திலே. பட் இதை இவங்க சொன்ன அந்த விஷயம் அப்படின்றது அது ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ஃபார்மெட்ல போட்டு ஓகே நல்லா சொன்னீங்க தம்பி அப்படின்ற மாதிரி தான் இந்த மொத்த படமும் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த படத்தையும் சிங்கிள் மேனா ஹேண்டில் பண்ணது பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான். அந்த ஒன்லைன் காமெடில இருந்து எமோஷன், டிராமா, அதுக்கப்புறம் இந்த சென்டிமெண்டா பேசி எல்லா வகையிலும் ஒரு ஒன் மேன் ஷோ நடத்திருக்கிறாரு பிரதீப் ரங்கநாதன். பல காட்சிகள் பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு ஏத்த மாதிரியே இந்த டைரக்டர் எழுதின மாதிரி தான் இருந்து. ஸோ படம் முழுக்கமே எல்லா காட்சிகளும் பிரதீப் ரங்கநாதன் தான் பயங்கரமான ஸ்கோர் பண்றாரு. ஆனா அதுதான் படத்தோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆக்சுவலா பல இடங்களில் பிரதீப் ரங்கநாதன் பாத்தீங்கன்னா அந்த கியூட் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம இரிட்டேட் ஆகுது. அதை அவர் திரும்ப திரும்ப பண்ணும்போது கிட்டத்தட்ட வாமிட் பண்ற ஒரு ஃபீலே அவர் கொண்டு வந்துடுறாரு. நம்ம எப்படி சொல்றது, ஓகே ஓரளவுக்கு ஒரு சில விஷயத்த பண்ணலாம், ஆனா அதை ரொம்ப டெப்தா போட்டு நான் எப்படிலாம் எக்ஸ்பிரஷன் கொடுக்க போறாங்க. இந்த ராஷ்மிகா மந்தனா பண்ணுவாங்களே, கிட்டத்தட்ட இவர் வந்துட்டு மேல் ராஷ்மிகா மந்தனா அப்படின்னு கூட சொல்லலாம் போல இருக்கு. நான் மேல்லயே ஒரு எக்ஸ்பிரஷன் கிங் அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்கிறதுன்றது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. இப்போ ஒரு குழந்தை கியூட்டா இருக்கு, ஒரு சின்ன சின்ன சேட்டைகள் செய்யுது அப்படின் போது கொஞ்சமா இருக்கும்போது நம்மளால ரசிக்க தோணும். அதை ரொம்ப ஓவர்டோஸா போகும்போது செவ்வுல சேர்த்து சப்புன்னு 2 அப்பு அப்படி அச்சை உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஃபீல் வரல. கிட்டத்தட்ட பல இடங்கள்ல இவர் கொடுக்குற அந்த கியூட் அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்றாருல, அது நமக்கு சப்புன்னு செவ்வுல சேர்த்து 2 அப்பு விடுற ஒரு ஃபீலுக்கு தான் அவரே கொண்டு வந்துடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் கொடுக்குற அந்த கியூட் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற கருமத்தை பார்க்க சைக்கிள இனி வரும் காலங்கள்ல அவரோட திரைப்படங்களை இதெல்லாம் அவர் கம்மி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ரொம்பவே நல்லது. அண்ட் அதே மாதிரி அவர் பாத்தீங்கன்னா தனுஷ் பாதி பிரபுதேவா பாதி கலந்து செய்த ஒரு கலவைதான் பிரதீப் ரங்கநாதன் தெரியுறே தவிர அவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இப்பவும் அவர் ஒன்றும் ஸ்கிரீன்ல இன்னும் ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை. ஸோ எப்பவுமே அவரோட ஒரு தனி அடையாளத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணா மட்டும்தான் அவர் ஃபீல்ட்ல பல வருஷம் நிலைக்கவே முடியும். இல்லை நான் இப்பவும் தனுஷ் பாதி பிரபுதேவா பாதி இந்த கியூட் எக்ஸ்பிரஷனும் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு அவர் பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னா அது அவரோட கெரியருக்கே கஷ்டம். முதல் பதில இவர் அந்த கியூட் எக்ஸ்பிரஸ் வச்சு நம்மளை வெறுப்பேத்தினாரு அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அந்த கேரக்டர் இவங்க காட்டுற விதம், இவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, இவர் எப்பேற்பட்ட ஒரு தியாகி தெரியுமா, தன்னைத்தானே ஜோக்கராக்கி கொண்டு தான் ஒரு தியாகியாக வாழும் ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி அப்படின்ற மாதிரி அவர் தியாகின்னு போட்டு அப்படியே திணிக்கிறானுங்க. ஆக்சுவலா நான் படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை கிளைமேக்ஸ்ல இப்போ உலகத்தில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி அப்படின்னு சொல்லி ஒரு சிலைகளை படத்துல வச்சிருக்க போறாங்களோ அப்படின்ற அளவுக்கு அந்த தியாகின்னு போட்டு திணிக்கிறாங்க. ஒரு கடத்துக்கு ஆடா ஆமாண்டா அந்த தியாகி தான், அதுக்கு என்ன தாண்டா பண்ண சொல்றீங்க அப்படின்ற ஒரு ஃபீல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை அந்த டோசேஜ்ல கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்புறம் படத்துல தனியா ஒரு பெர்ஃபார்மரா தெரிகிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் மட்டும்தான். ஆக்சுவலா சரத்குமார் அவரோட அந்த இன்னசென்ட்டான அந்த ஆக்டிங்ல இருந்து அவரோட ஒரு வில்லத்தனத்தை ஒன்று காட்டுவாரு. அதெல்லாம் பயங்கரமா ஒரு சைலண்டான ஒரு வில்லத்தனத்தை காட்டுற அந்த சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த கல்யாணத்தை அந்த ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு சில சீன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுல அந்த மயிலாப்பூர் மயிலா அந்த சாங்லாம் வேற வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்து. ஆக்சுவலா சரத்குமார் சாரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது
சூப்பரா இருந்து. இந்த படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு போர் அடிக்கிற மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் போகும். ஏன்னா அவங்க பண்ற அந்த கிரிஞ்சுத்தனம் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். படம் எங்க ஒரு சூடு பிடிக்கும், ஒரு ஹைலைட்டான ஒரு செக்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சரத்குமார் வந்துட்டு அவர் பொண்ணுகிட்ட ஒரு உண்மை ஒண்ணு ஓப்பன் பண்ணாரு. ஜன்னல்லாம் சாத்திட்டு ஒரு பவ்யமா வந்து ஒரு உண்மை ஒண்ணு ஓப்பன் பண்ணாரு. அங்க ஆரம்பிச்சு அந்த இன்டர்வல் பிளாக் வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கர பிளாஸ்டா இருக்கும். அந்த இடத்துல முக்கியமா அந்த சிச்சுவேஷன் காமெடின்னு ஒண்ணு இருக்கும். சிச்சுவேஷன் காமெடி, சிச்சுவேஷன் சீரியஸான அந்த இடத்துல அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கர அல்டிமேட்டா இருக்கும். அந்த இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடியில இருந்து அந்த இன்டர்வல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்து பிளாஸ்ட் தியேட்டர்ல. அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது கூட அங்கங்க கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல மறுபடியும் பிரதீப் ரங்கநாதன் அந்த ஹீரோ எவ்வளவு நல்லவர் தெரியுமா, தியாகி தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த திணிச்சது. அதுக்கப்புறம் ஒரு சில லாஜிக் மிரல், இதெல்லாம் எப்படா நடக்கும், நட லாஜிக் எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய லாஜிக் மிரல் அப்படிலாம் கொண்டு வந்து மறுபடியும் கடைசியில பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு சில காட்சிகளை சொருவி மெசேஜ்னு ஒண்ணு வைப்பாங்க. ஆக்சுவலா அது படத்துல ஒட்டவே ஒட்டாது. பட் இந்த சமுதாயத்துக்கு தேவையானதா இருந்தாலும் கூட படத்துல ஒட்டல அப்படின்றது அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அப்புறம் படத்தோட பாடல் அண்ட் பின்னணி இசை, படத்துல வர அந்த ஓப்பனிங் சாங் நல்லா இருந்தது படத்தோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. பட் அடுத்தடுத்து வர எல்லா சாங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அண்ட் சாய் அபியங்கர் அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மியூசிக் படத்தை ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னா அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல். மற்றபடி படம் பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியா ஃபன் என்டர்டைன்மெண்டா இருக்கும். இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதரோட அந்த கியூட் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியும், என்னால ஏத்துக்க முடியும் அப்படின்னு மனதைரியம் இருக்கிறவங்க தாராளமா திரைப்படத்தை பார்த்து ரசிச்சு கொண்டாடிட்டே வரலாம். மற்றபடி இந்த படத்துல பெருசா குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அவரோட அந்த கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் தவிர. அதே மாதிரி இந்த சீன்ஸ்லாம் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மனப்போக்கம் உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த படத்தை தாராளமா ரசிக்கலாம்.